கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில நம்ம ஒருவேளை எல்லா 1 hour எடுக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேபி ஒரு 10 minutes ஒவ்வொரு டைம் நம்ம போகலாம். லேட்டாக ஆரம்பிக்கிறதுனால ஒரு 8:40 நம்ம முடிச்சுட்டு முயற்சி பண்ணுவோம். இந்த நேரத்தில் நம்முடைய வேதத்தை let's turn our Bibles to 2 Samuel chapter 10 10வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். 2 சாமுவேல் 10வது அதிகாரம். இந்த 2 சாமுவேல் 10வது அதிகாரத்தினுடைய பேரலல் வந்து 1 Chronicles 19 4ஆம் புத்தகத்தினுடைய 19வது அதிகாரம். சில 1 or 2 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை தவிர மற்றபடி எல்லா காரியமும் வந்து எல்லாம் இந்த சாப்டரும் அந்த சாப்டரும் ஒன்னாதான் இருக்கும். அதனால நம்ம we don't need to go to 1 Chronicles to refer things, major issues இல்லாதனால நம்ம வந்து we will stay with 2 Samuel 10 itself. இப்ப நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப 2 Samuel 9ல 9வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். தாவீது வந்து இப்படியாக he was returning the favor to the family of Jonathan. யோனத்தானுடைய அந்த குடும்பத்துக்கு யோனத்தான் இவனுக்கு செய்த அந்த ஃபேவரை வந்து ரிட்டர்ன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். So David, it looks like David is very particular about returning the favor, whether his own countryman or a king or a leader or a person of other country, or let him be his friend or his enemy. Sometimes தாவீதுக்கு எனிமீஸ் கூட உதவி செஞ்சிருக்கிறாங்க. ப்ராபபிளி அந்த அளவுக்கு அவனுடைய ஒருவேளை பர்சனாலிட்டி வந்து ஒரு பிளேசிங் பர்சனாலிட்டியா இருந்திருந்திருக்கலாம். அதனால எனிமீஸ் ஒரு நேரம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அந்த இது இந்த அதாவது பெலிஸ்தியருடைய ராஜா வந்து முதல் முறை வந்து அவனுக்கு வந்து ஃபேவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா 2வது முறை போனப்ப அந்த ராஜா வந்து ஃபேவர் பண்ணிருக்கிறான். இது மாதிரி நிறைய பேரு வந்து நான் இஸ்ரேல்ஸ் வந்து டேவிடுக்கு அவனுடைய நாட்கள்ல ஃபேவர் பண்ணிருக்கிறாங்க. ஆகினால அவங்க வந்து அதாவது கண்ட்ரி வைஸ் இல்லைன்னு சொன்னா பொலிட்டிக்கலி தேவர் எனிமீஸ் ஆஃப் இஸ்ரேல், பட் அட் த சேம் டைம் தே டிட் help David when he was in distress in the past, especially when he was running away from Saul. சவுலுக்கு அவன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல அவனுக்கு நிறைய பேர் உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப வந்து now David as a king அவன் வந்து இப்ப ராஜாவா இருக்கிறான். ராஜாவா இருக்கிறதுனால அந்த அதாவது இப்ப பெலிஸ்தியரியோ சரி, இந்த கிங் ஆஃப் அம்மோனுடைய ராஜாவா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிகாஸ் தே கன்சிடர் இஸ்ரேல் as enemy, so David cannot consider them as friends, but at the same time such an enemy has helped him in the past. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பழைய நாள்ல அவனுக்கு முன்னாடில ஒரு எனிமி இந்த அம்மோனுடைய ராஜா வந்து இவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். முதல் 2 வசனத்தை யாராவது ஒருத்தர் படிப்போம். 10வது அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை, முதல் 2 வசனம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அந்த 5 வரைக்கும் படிச்சிருங்க. அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து
அவனுடைய வஸ்திரங்களை இருப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளர மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னார். இப்ப இதுல என்ன நடந்திருக்கிறது we could possibly understand. ஆனா அந்த 2வது வசனத்துல தாவீது சொல்றான், அவன் எனக்கு செய்த தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு அதாவது பைபிள்ல நமக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது என்ன விதமான ஃபேவரை இந்த இறந்து போன செத்து போன அந்த அம்மனுடைய அந்த ராஜா செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் David says, I will show kindness to Hanun, the son of Nahash, as his father showed kindness to me. அதனால மோஸ்ட்லி என்ன நடந்திருக்கும்னு சொன்னா, இப்ப இந்த பெலிஸ்தியருடைய ராஜா செஞ்ச மாதிரி சவுலுக்கு இவன் பயந்து ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த ராஜா ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில இவனுக்கு ஒரு நல்ல ஃபேவர் செஞ்சிருந்திருக்கலாம். அதுக்கு பல காரணம் இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப ஒரு தேசத்தினுடைய ஒரு கண்ட்ரியினுடைய ராஜா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னு சொன்னா, ராஜாவால விரட்டி அடிக்கப்பட்டு ஓடுறவன் ப்ராபபிளி அவனை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த 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 நாட்டுல இருக்கிறவன் அதாவது இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் இருக்கிறாரு. பட் அட் த சேம் டைம் இந்த பிரசிடென்ட் யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை, இந்த தேசத்தினுடைய லீடர் யாரோ ஒரு குறிப்பிட்ட மனுஷனை விரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு ஃபியூஜிட்டிவ் மாதிரி அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்கும்போது, ஒருவேளை நெய்பரிங் கண்ட்ரீஸ் எனிமியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ப்ராபபிளி அவனுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணா அவன் என்ன செய்வான், நம்ம கூட இருந்துட்டு அவனுடைய நாட்டை நம்ம எதிர்க்கும் போது உதவியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ஒரு ரீசன்னால இவங்க ஹெல்ப் பண்ணிருந்திருக்கலாம். பட் தாவீது என்னன்னு சொன்னா, and he took it in a positive note. At the same time he wanted to be thankful to the help that he has already received from people. So whenever it is possible, and he wanted to return the favor either to that man or to that family. அந்த மனுஷனுக்கோ அந்த குடும்பத்துக்கோ அந்த ஃபேவரை அவன் திரும்ப அனுப்பும்படியாக அவன் விரும்பினவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அந்த அந்த ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் அதை யாராவது படிக்கலாம். He has returned kindness to Jonathan's family, and now he wants to do it to an enemy king also. Nahash had been an enemy to Israel, yet had showed kindness to David. We don't know what kind of kindness and when he did it. It may be during David received kindness from him as he has received from Philistine king during his wandering period. If a Pharisee gives alms in pride, though God will not reward it, yet he that receives the alms ought to return thanks for it. However, Nahash's son Hanun treated David's ambassadors in the most contemptuous manner. Now, David was compelled to take action against Hanun, the king of Ammon, because David had to show his concern for his servants. இங்க டேவிட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல போறான். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் and disastrous to his own ambassadors. இவன் அனுப்பின அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அம்பாசடர்ஸ்க்கு என்னாச்சு, ஒரு நல்ல விதத்துல அவங்க ட்ரீட் பண்ணல. 2 காரியம். ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தாடிய ஒரு பக்கம் சிறைச்சிடுறாங்க. அதாவது தாடின்னு சொன்னா இங்க மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி தாடி எல்லாம் இஸ்ரேல்ல வச்சிருக்க மாட்டாங்க. இந்த லாங்கர் அவங்க லாங் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைட் ஃபார் தம். அவங்களுக்கு ஒரு 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 பெருமைக்குரிய ஒரு காரியம். ஆண் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மீச கட்டாயம் வைக்கணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி இங்க இங்க அவங்க நாட்டுல அந்த தாடிய ரொம்ப முக்கியமா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தாடி அதை விட முழுசா எடுக்காம ஒரு பக்கம் மட்டும் எடுத்துட்டு அனுப்புறாங்கன்னு போது அம்பாசடர் அவங்களுக்கு இல்ல ஒரு டிப்ளமேட் ஒரு 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 பீஸ் மிஷனுக்கு போயிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வரும்பொழுது அவங்களுடைய கோலம் பார்த்தா அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க யூசுவலி தே வேர் லாங் கவுன்.
அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜஸ்ட் பிலோ அந்த அவங்களுடைய அந்த வேஸ்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி வெட்டி போட்டுட்டாங்க. சோ அதுவும் அவங்களுக்கு இட்ஸ் a shame to them, அவங்களுக்கு ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு காரியம். ஆகையினால இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செஞ்சிட்டபடினால இப்ப டேவிட் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, இப்ப அவனுடைய அட்டென்ஷன் அவனுக்கு ஃபேவர் பண்ண கிங்குடைய சன்னுக்கு ஃபேவர் பண்ணுன்றதை விட்டுட்டு இப்ப தன்னுடைய as a king he has to take action against those who did this horrible things and contemptuous things against his own servants. அவனுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு இதை செய்தவர்களுக்கு அவங்க மேல இவன் கட்டாயம் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். Then verses from 6 through 14 அதுல நம்ம பாக்குறோம். Then இந்த King David he sent Joab and the army to fight against Ammonites. அந்த அம்மோனியருக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக இந்த தன்னுடைய படைத்தலைவனாகிய அந்த யோவாபையும் அவனுடைய ஆட்களையும் அவன் அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் 6வது வசனத்தை படிங்க, verse 6. அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருள் போனதை கண்டபோது காலாபதிகளை அனுப்பி தேசத்து சீரியர்களும் சோபாவில் இருக்கிற சீரியர்களும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஷ்டோபியில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். இது இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப டேவிட் கட்டாயம் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு சொன்னோடனே, ஏன்னா அம்மன் வாஸ் ஸ்மால் கிங்டம், அவங்க இப்ப இந்த டேவிட்னுடைய ஆர்மிக்கு எதிராக அவங்க பெருசா அவங்க போயிட்டு எதையும் அவங்க செய்ய முடியாது. ஆகையினால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, it was like usually it was the custom of those days. என்ன செய்வாங்கன்னு சொன்னா, a small nation or a weak nation or a small nation that has a small and weaker army, and if the enemy is stronger, then they will have kind of alliance with other people, and they will hire the warriors or the army men to wage war against their own enemies. ஆக அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த மாதிரி அதுல மேஜர் ஒரு கிங்டம் அந்த சிரியாவில இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அந்த உதவியை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். So first they did a foolish thing and they wanted to provoke David. Now David is clearly he is provoked, and அது நடந்துட்ட பிறகு இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப David was in a position to declare a war against the nation of Ammon. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இட்ஸ் பிகமிங் a bigger war, அது ஒரு பெரிய வாரா மாறிட்டு வருது. ஆக இதுல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒருவேளை நம்ம இந்த உலகத்தோட அதாவது ஒரு என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம இந்த வேர்ல்ட்லி பீப்புள் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தோட நம்ம சமாதானமா போகணும்னு நம்ம பாக்குறோம். பட் அவங்க என்ன செய்யறாங்க, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் we are Christians. அந்த கிரைஸ்டுக்கு எதிராக சில நேரத்துல மக்கள் என்ன செய்யறாங்க, they come against us because they don't like Jesus. இயேசுவை பிடிக்கல அப்படின்றதுனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நமக்கு எதிராய் அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படி ஆரம்பிக்கும் பொழுது வேற வழி இல்ல, நாம என்ன செய்யணும், we have to engage in spiritual warfare. I'm not talking about attacking human beings, மனுஷர்களை எதிரிகளே இல்லை. நம்ம especially we have to look at this particular verse or this incident in a spiritual warfare situation. அந்த சூழ்நிலையில நம்ம பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பிசாசு இயேசுவுக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, and he has a war against the kingdom of God. So அதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, now we have to stand against those spiritual forces. ஆகையினால இது எந்த விதத்துல as it is necessary we need to involve in a
ஸ்பிரிச்சுவல் வார்பேர். எல்லா நேரத்திலையும் போயிட்டு தூங்கிட்டு இருக்கிற பிசாச நம்ம வந்து தட்டி எழுப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் அட் த சேம் டைம் when he comes towards us, ஏன்னு சொன்னா நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்றோம், நம்ம அந்த காரியத்தை செய்யறோம், நம்ம தேவ ராஜ்யத்துக்காக நம்ம சில காரியத்தை செய்யறோம், கர்த்தருக்காக நம்ம சில காரியத்தை செய்யறோம் அப்படின்னும் பொழுது பிசாசு வந்து மனுஷர்களை தூண்டிவிட்டு, இல்ல நமக்கு விரோதமாக, இல்ல நம்ம குடும்பத்துல ஒருவேளை ஒரு வியாதியோ ஏதோ ஒன்றையோ அவன் கொண்டு வந்து அப்படி செஞ்சா என்ன செய்யலாம், இவங்களை வந்து அமைதியா, அதாவது they will take care of themselves, அந்த சுவிசேஷ வேலையை செய்ய மாட்டாங்க. ஆகையினால அவனுடைய நோக்கம் வந்து not to destroy us but to stop us from doing anything for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதையாகிலும் செய்யறத வந்து நமக்கு நிறுத்திடணும். அதுக்காக வேண்டி அவன் என்ன பிரச்சனைகளை வேணாலும் கொண்டு வருவான், மனுஷ எதிரிகளை கொண்டு வருவான், இல்ல குடும்பத்துக்குள்ளவே திடீர்னு நம்மை அறியாத பிரச்சனைகளை அவன் கொண்டு வருவான், நம்முடைய மாம்சத்துல சில காரியங்களை அவன் வந்து கொண்டு வருகிறவனாய் காணப்படுவான். ஆக அந்த நேரங்கள்ல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், இமீடியட்லி we have to engage ourselves in spiritual warfare. ஆகையினால அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் போது மேபி ஃபாஸ்டிங் அண்ட் வெயிட்டிங் ஆன் த லார்ட் இன் பிரேயர், பைபிளை நல்லா படிச்சு கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்டா நம்ம பிரேயர் பண்ணி, இப்படி அந்த பிசாசனுடைய காரியங்களுக்கு எதிராக தேவ ஞானத்தை பெற்று நம்ம வந்து செயல்படக்கூடியவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் 9-11 வரைக்கும், அந்த 9, 10, 11 அந்த 3 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிப்போம். 9, 10 and 11. யோவாபோ ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி, மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயின் இடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திர கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். இங்க பாருங்க, இங்க மறுபடியும் அந்த வார்ல வந்து ஆல்வேஸ் the beautiful thing that we need to look at in the war, அதுல என்னன்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாதபடிக்கு 1,00,000 சோல்ஜரை கொண்டு போனாலும், இல்லன்னு சொன்னா ஒரு 10,000 ஏர்கிராப்ட் பாம்பரை வச்சிருந்தாலும் கூட அதுல வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அதுல ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. ஆகையினால ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி வேணும். சரி பரவாயில்ல, அவங்க 4 கண்ட்ரி வராங்களா, அது அவங்க நம்பரை, அவங்க 4 கண்ட்ரியும் சேர்ந்த நம்பரை விட நம்ம அது அதிகமா இருக்குது அப்படின்னா கூட ஸ்டில் we need a strategy. இந்த ஐ திங்க் செகண்ட் ஈராக் வார்ல நினைக்கிறேன், இவங்க வந்து அமெரிக்கன் மிலிட்டரி அட்வான்ஸ் பண்ணிட்டே போகும்போது இவங்களுடைய ஒருவேளை ஸ்ட்ரென்த் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்திருக்கலாம். பட் இந்த ஈராக்கிய ஆர்மி வந்து they strategize their war technique. என்ன பண்ணாங்க, ஏன்னா அவங்களுடையது எல்லாமே வந்து லிமிட்டட். அதனால அவங்க டைரக்டா வராதபடிக்கு என்ன செய்தாங்க, மறைஞ்சிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் வந்து ஆம்புஷ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து மடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ சேட்டன், அதுதான் வந்து பைபிள்ல போட்டிருக்கு, அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, அவனுடைய கிராப்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆகையினால அவனுக்கு வந்து ஏன்னு சொன்னா டெவில்ஸ் ஆர்மி வந்து லிமிட்டட் ஆர்மி. Still I remember Brother Augustine Javakumar சொல்லுவார், நம்ம வந்து as a children of God we can multiply in doing, அதாவது நம்ம கிறிஸ்தவங்க as spiritual warriors நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா நம்ம மல்டிப்ளை ஆகலாம். நம்ம வந்து கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை, விசுவாசிகளுடைய எண்ணிக்கை, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்றவங்களுடைய எண்ணிக்கை. ஆனா பிசாசு வந்து அவன் ஏதேன் தோட்டத்துல இருந்து, அதாவது அந்த ஏதேன் தோட்டத்துக்கு முன்னால ஆரம்பத்துல பரலோகத்துல இருந்து எத்தனை நம்பர் கீழே விழுந்தாங்களோ இன்னும் அத்தனை நம்பர் தான். பிகாஸ் ஏஞ்சல்ஸ் cannot reproduce. சோ அவன் வந்து அவனுக்கு வந்து நம்பர் வந்து கம்மி தான். ஒருவேளை ஒரு ஆதாம் இருந்தப்ப அவனுக்கு ஆயிரக்கணக்கான டெவில்ஸ் இருந்திருக்கும், அதாவது டீமன்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருந்திருக்கும். அவனுக்கு பிசாசுக்கு லூசிபர் கீழே எவ்வளவு பேர் இருந்திருக்கலாம். இப்போ வந்து நம்பர், மனுஷ நம்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, விசுவாசிகளுடைய நம்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
இருந்தாலும் அவன் என்ன செய்யறான், இருக்கக்கூடிய அந்த லிமிட்டெட் ரிசோர்சஸ்ல அவன் என்ன செய்யறான், நல்லா ஸ்கீம் பண்ணி கிளீனா எல்லா காரியத்தையும் அவன் வந்து செய்யறவனா இருக்கிறான். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஸ்கீம்ஸ் நம்ம அறியாம இருக்கிற, அதாவது புரிஞ்சுக்காதபடி நம்ம இருக்கக்கூடாது. ஆகையினால நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல பிசாசு ஆக்ட் பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 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 அந்த ஒரு கிரேஸ் நமக்குள்ள இருக்கணும், அந்த ஒரு காரியம் இருக்கணும். ஆக பிசாசு எந்த விதத்துல நமக்கு எதிராக வரான், எந்த விதத்துல தேவ ராஜ்யத்துக்கு எதிராக வரான், எந்த விதத்துல நம்ம செய்யக்கூடிய ஊழியங்களை வந்து ஒன்றுமில்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான், எந்த விதத்துல நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து சுவிசேஷத்திற்காக செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஏரியாவை அட்டாக் பண்றான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏரியாவில நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்ப எனிமி ஆர்மி இல்ல அப்பனன்ட்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், நமக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதுதான் வந்து இந்த இடத்துல யோவாப் செய்யறான். அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஓகே அங்க 2 மத்த குட்டி குட்டி ஆளுங்கெல்லாம் இருக்கட்டும், பட் 2 major forces are approaching this one major force. இந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ராணுவத்துக்கு எதிராக அங்க வந்து எதிரி வந்து ரெண்டு பவர் வந்து அங்க வந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அப்ப இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஏதோ ஒன்ன மட்டும் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, இல்லன்னா சரிவா அங்க போய் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு நம்ம போற மாதிரி அங்க வந்து அவன் போகல. கிளீனா எல்லாத்தையும் என்ன செய்யறான், அதை வந்து டிவைட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப டிவைட் பண்ணிட்டு இவன் தலைமையில ஒரு ஆர்மி வந்து அமோன், அவன் தான் பிரைம் எனிமி. அடுத்தது அவன் தம்பி லீடர்ஷிப்ல என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு குரூப் வந்து அதாவது சிரியன் ஆர்மிக்கு எதிராக வந்து அங்க அனுப்புறான். அப்ப அங்க அனுப்பிட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்றான், அதாவது இஃப் த சிரியன் ஆர் too strong for me, I mean இவன் அதாவது ஜோப் வந்து சிரியன் ஆர்மிக்கு போறான். ஏன்னு சொன்னா சிரியன் ஆர்மி தான் வந்து பெரிய ஆர்மி. அதுக்கப்புறம் அடுத்தது அந்த அம்மான். அப்ப என்ன சொல்றான், if Syrians are too strong for me, you shall help me. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு but at the same time, if the people of Ammon are too strong for you, then I will help you. ஆக இதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை கூட தனியா செய்யறது ரொம்ப கஷ்டம். நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர், அந்த பிரேயர் பார்ட்னரை வச்சு நம்ம வந்து செயல்படணும். நமக்கு வந்து ஒருவேளை சில நேரத்துல டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னா ஏதோ கணவன் மட்டும் அந்த 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 ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா the Satan will drain him. சில நேரத்துல ஒய்ஃப் மட்டும் அதை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அந்த பிரேயர் இதை வந்து செஞ்சுட்டே இருந்தா then she will get drained. அதே நேரத்துல நம்ம என்ன செய்யணும், 2 பேருமா சேர்ந்து இந்த நம்ம குடும்பத்துக்கு விரோதமா பிசாசு வரான் அப்படின்னு சொல்லும்பொழுது now we should join together, we should help each other. நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஆக மற்ற காரியங்கள்ல ஒருவேளை மற்ற அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லைன்னு சொன்னா ஊழியத்துல சபையில அப்படின்னு சொல்லும் பொழுது அதனாலதான் வந்து இந்த ஃபெலோஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதத்துல வந்து முக்கியமான ஒரு காரியம். ஸ்பெஷலி இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் லைஃப்ல, இந்த சர்ச் லைஃப்ல நம்ம பாக்குறோம். இந்த ஃபெலோஷிப் அப்படின்றது ரொம்ப அவசியம். the fellowship between churches is very important. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆக அதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், பட் ஸ்டில் உன்னுடைய ஒரு கண்ணு என்ன செய்யணும், என் மேல இருக்கணும், என்னுடைய கண்ணு ஒரு கண்ணு உன் மேல இருக்கும். உனக்கு பிரச்சனை போது நான் வந்து உனக்கு உதவி செய்யணும், எனக்கு பிரச்சனை போது நீ வந்து எனக்கு உதவி செய்யணும். நம்ம பிசிக்கலா செஞ்சிடறோம், ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து அதை செய்யறது இல்லை. ஸ்பிரிச்சுவலா நம்ம மற்றவங்க கிட்ட கேட்கறதும் அநேக நேரத்துல கிடையாது. அப்படி கேட்டா கூட ஓகே, எத்தனை பேருக்கு நம்ம வந்து எனக்காக பிரேயர் பண்ணுங்க, நான் நிறைய பேருக்கிட்ட கேட்க மாட்டேன் எனக்காக பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா ரியாலிட்டி வந்து சும்மா ஊர்ல பாக்குறவங்க கிட்ட இல்லாம எனக்காக பிரேயர் பண்ணீங்க கேட்க முடியும். அவங்க கிட்ட ஒரு நாளை
நாளைக்கு ஒருவேளை 15 பேர் 20 பேர் பிரேயர் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா இதுவரைக்கும் ஒருவேளை என்கிட்ட ஒரு 1000 பேர் பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு இருந்திருப்பேன். ஆனா பிராக்டிக்கலா அந்த 1000 பேருக்கும் நான் சரின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நம்ம பிரேயர் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நான் என்ன பண்றது சொன்னா, நான் எனக்காக பிரேயர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்றது கிடையாது. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லலாம், அப்படி ஜபிப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்க லைஃப்ல நான் ஒரு சம்திங் அப்படின்னும் பொழுது அவங்க கிட்ட நான் சொல்லலாம். அது இல்லாதபடிக்கு நாங்க நம்ம பாக்குற இடத்துல எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஏர்போர்ட்ல நம்ம மீட் பண்ணுவோம், அவங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, பிலீவரா இருப்பாங்க, இந்தாங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க நான் கொடுக்குற அந்த கார்டை அடுத்த பிளைட்ல போய் அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கார்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, என் பிசினஸ் கார்டு. அதனால ஏன்னா அப்படித்தானே எனக்கும் ஆகுது, அது மாதிரிதான் மற்றவங்களுக்கும் ஆகும். இட்ஸ் ரியாலிட்டி. அப்ப என்னன்னு சொன்னா அந்த ரியல் பார்ட்னர்ஸ் நமக்கு வேணும், ரியல் ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஸ் நமக்கு இருக்கணும். அந்த ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்யலாம். அப்படி பெரிய காரியங்களை செய்யும் போது பிசாசு நமக்கு எதிராய் வரும் பொழுது நம்ம வெற்றி பெறுவதற்கு அது உதவியா இருக்கும். So in our spiritual warfare as Christ soldiers, we should strengthen one another's hand. ஒருவருடைய கரத்தை ஒருவர் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 15 through 19ல நம்ம பாக்குறோம் அந்த சிரியன்ஸ் டிஃபீட்டட். அந்த 6ல இருந்து 14 வரைக்கும் அம்மனைட்ஸ் டிஃபீட்டட். ஆக்சுவலி இந்த டிஃபீட் இட்ஸ் டெம்பரரி ஒன்லி. ஏன்னு சொன்னா நம்ம அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம். பட் இங்க இந்த அசீரியன்ஸ் என்ன செய்யறாங்க, அதாவது சிரியன்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க they are defeated. யாராவது 15-16 வசனத்தை வாசிங்க. 15 and 16. தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதாரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஒன்ஸ் அந்த டிஃபீட் ஆனதையும் இந்த சிரியன்ஸுக்கு ஏன்னு சொன்னா, இந்த சிரியன்ஸ் ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் பிரஸ்டீஜியஸ் நேஷன். அவங்க ஆரம்ப நாட்கள்ல இருந்தே. ஆக அவங்களுக்கு it became a big prestigious issue for them. அதனால அவங்களுடைய டிஃபீட் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. So there was a new attempt of Syrians to recover their lost honor and to check the progress of David's victorious arms. அதாவது அவன் அந்த தாவீது ஓகே அவன் இப்ப ஒரு முறை ஜெயம் பெற்றான், let's just go back and fight back. பிசாசு அப்படித்தான் செய்வான். ஒரு முறை அவனை நம்ம அடிச்சு விரட்டிட்டு நம்ம அப்படி சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. பிசாசு எப்பயும் he will make a comeback. அவன் எந்த ஒரு காரியத்திலையும் அவன் திரும்ப வருவான். சில நேரத்துல நம்ம பல வருஷத்துக்கு முன்னால when we accepted Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம பல பாவங்களை நம்ம விட்டிருந்திருப்போம். ஆரம்பத்துல நமக்கு அது ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். ஆனா பிசாசு என்ன செய்வான், அட் அ லேட்டர் ஸ்டேஜ் மேபி 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 12 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, சில நேரத்துல 30 வருஷம் கழிச்சு என்ன செய்வான்னு சொன்னா, அந்த நாட்கள்ல இப்ப எனக்கு 32 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆகுதுன்னு சொன்னா 1981 அந்த ஜனவரி 15க்கு முன்னால நான் என்ன பாவங்களை செய்திருந்தனோ ஒருவேளை அதுல என்ன செய்வான், எதையாவது கொண்டு என் முன்னால நிறுத்துவான். ஏன்னு சொன்னா அந்த ஏரியாவில என்னுடைய பிளஷ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன செய்வான், அதுக்குன்னு ஒரு வெயிட் பண்ணி அதுக்குரிய டைம்ல அவன் கொண்டு என்ன செய்வான், அந்த he will have a comeback in my life. என்னுடைய வாழ்க்கையில அதை திரும்ப வருவான். பாஸ்டர் சாம் சுந்தரம் அதுதான் சொல்லுவாங்க, வாலிபர்களோட பேசும்பொழுது நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னென்ன பாவத்தை எல்லாம் நீங்க விட்டீங்களோ அந்த பாவத்தை குறிச்சு கடைசி வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், உங்களுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆக பிசாசு எப்பொழுதும், எதிரி எப்பொழுதும் என்ன செய்வான், அவன் சரி டிஃபீட் ஆயிட்டு சரி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்குள்ள அவன் என்ன செய்வான்,
அடுத்த ஸ்ட்ராட்டஜியோட அவன் திரும்ப வரவனா இருப்பான். அதுதான் ஆண்டவராகிய இயேசுவும் கூட ஒரு அழகான ஒரு காரியத்தை சொன்னார். ஒருவனிடத்திலிருந்து ஒரு பிசாசு போன பிறகு அவன் என்ன செய்ய, அந்த பிசாசு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கால் வைக்க இடம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு விட்டு வந்த இடத்துக்கு வீட்டுக்கு நான் திரும்ப போவேன்னு அந்த இடத்துல வரும்போது கூட்டி பெருக்கி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப பழைய ஸ்ட்ரென்த்ல தானா சிங்கிள் டெவிலா என்னாச்சு, அந்த லைஃப ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். இப்ப எல்லாம் கிளீனா இருக்குது. அந்த கிளீனை அசுத்தப்படுத்தணும் அப்படின்னு, அதாவது பரிசுத்தம் ஆயிட்டோம். நம்ம இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு பயங்கர வைராக்கிய வாஞ்ச ஆரம்ப காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரத்துல பெரிய சந்தோஷமா இருக்கும். ஜபம் என்ன, வேத வாசிப்பு என்ன, சர்ச்சுக்கு போறது என்ன, மீட்டிங் போறது என்ன, நம்ம சாட்சி சொல்றது என்ன, எல்லாம் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது பிசாசு உள்ள வர்றது கஷ்டம் அவனுக்கு. அப்ப அவன் போயிட்டு வேதம் சொல்லுது, தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வரான். அவனுக்கு தெரியும் நான் எப்ப தனியா போய் அட்டாக் பண்ணி ஆளை சாச்சிடலாம், எந்த நேரத்துல 7-fold பவரை நம்ம கொண்டு போகணும். 8-fold ஆக்சுவலி. தன்னிலும் பொல்லாத 7 ஆவி. அப்ப இவனையும் சேர்த்து 8 ஆவி என்ன செய்து அவனை அட்டாக் பண்ணுது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கிளீனா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த கிளீனா இருக்கிற இடத்துல கிரைஸ்ட என்கேஜ் பண்ணணும். கிரைஸ்ட நாம என்கேஜ் பண்ணணும். ஆக ஒருவேளை வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமா வைக்கிறது நல்லதுதான். பட் யார குடியேற்றோம்? குடியேறாத வீட்டுல பிசாசு வருவான். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில பிசாசு என்ன செய்வான், அந்த இடத்துல அவன் வாசம் பண்ணுகிறவனா காணப்படுவான். ஆகினால அந்த டெவில் பிசாசு எப்பொழுதும் he will make a comeback. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க எனிமீஸ்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம பாக்குறோம். திரும்ப அந்த தாவீதனுடைய பவர் என்ன அப்படின்றத செக் பண்றதுக்காக திரும்பவும் அந்த இடத்துல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So when the enemy comes back, we cannot relax and celebrate our victory. வெற்றி பெற்றுட்டோம். சில நேரத்துல அப்படியே அந்த வெற்றியிலேயே ரொம்ப சந்தோஷமா மயங்கி நம்ம இருந்துருவோம். ஒருவேளை ரியல் செலிப்ரேஷனை வச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நல்லா குடிச்சு வெறிச்சு அந்த வெற்றியில சந்தோஷமா இருக்கும்பொழுது பிசாசு என்ன செய்வோம், ஒரே அடியா அடிக்கிறவனாய் காணப்படுவோம். ஆகையினால அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். We have to celebrate the victory, but at the same time we have to be watchful. நம்ம அந்த போன enemy அவன் திரும்ப வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். So usually a comeback will be with added strength. திரும்ப வரும்பொழுது அவன் ஏன்னு சொன்னா, இப்ப நியூ ஸ்ட்ராட்டஜி நியூ ஸ்ட்ரென்த்தோட வருவான். ரினியூடு ஸ்ட்ராட்டஜி. போன முறை நம்ம இப்படி போனோம், அது ஒத்து வரல. இந்த முறை நம்ம அன்கன்வென்ஷனல் வேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வருவோம். அதுக்கு முன்னாடி நேரா ஒரு காரியத்தை கொண்டு வச்சு நம்மள நாக் அவுட் பண்ணா, இப்ப அந்த மாதிரி நேரா வரும்பொழுது நம்ம ஈல்டு பண்ண மாட்டோம்னு அவன் தெரிஞ்சுட்டு அவன் என்ன செய்வான், இன்டைரக்டா வருவான். அவனுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிய அவன் வேற விதத்துல ரினியூ பண்ணிட்டு அவன் என்ன செய்வான், அதாவது வெளியில இருந்து ஒண்ணு உள்ள வர்றதுக்கு பதிலா உள்ளேயே ஒண்ண எழுப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு இருக்கிறதுல மெயின் இன்டர்நெட், டெலிவிஷன், ஸ்மார்ட் போன்ஸ், இந்த காரியங்கள் எல்லாம் அதுல ஒன்று. நம்ம போய் தான் சினிமாவை பார்த்து பாவத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற காலெல்லாம் போயிடுச்சு. இப்ப அப்படியே கேபிள் வழியா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து என்ன செய்து சோறு உள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ ரினியூடு ஸ்ட்ராட்டஜியோட அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பட் ஃபைனலி அவங்க சிரியன்ஸ் தேவர் defeated அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். Let's move to 2 Samuel chapter 11. இது இந்த அதிகாரத்தை திறந்து வச்சுட்டு முதல் ஒரு சில வசனத்தை படிச்சுட்டு ரொம்ப அப்படியே டிப்ரெசிவா, கொஞ்சம் டிப்ரெசிவ்னா ரொம்ப நாட் லிட்ரலி ஒரு மன கஷ்டத்தோட நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னா, இவ்வளவு நேரம் தாவீதனுடைய அந்த அந்த அது என்ன சொல்ற அசென்ஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவன் மேல ஏறி வந்ததை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல இருந்து அவனுடைய டிக்ளன்ஷனை நம்ம பார்க்க போறோம். பெரிய ராஜா தான், ஆண்டவர் கவர்னன்ட் எல்லாம் பண்ணாரு, எல்லா காரியத்தையும் செய்தான். இருப்பினும் அவனுடைய வாழ்க்கையிலும்
இட்ஸ் நாட் தட் லைக் சால்ஸ் ஃபால். சவுலுடைய ஃபாலுக்கு இவனுடைய ஃபாலுக்கும் பெரிய வித்தியாசம். லைக் பழைய ஏற்பாட்டுல சவுலும் தாவீதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். புதிய ஏற்பாட்டுல வந்து பேதுருவையும் நம்ம ஜூதாஸ் காரியத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அதனால ரெண்டு பேருமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. ஆனா ஒருத்தவங்க வந்து தேவனால புறக்கணிக்கப்பட்டாங்க, இன்னொரு கூட்டம் வந்து மனம் திரும்பி என்ன செய்தாங்க, தேவனை பற்றி கொண்டாங்க. இருந்தாலும் கூட இந்த அதிகாரத்திலிருந்து தாவீதுக்கு வந்து he became so weak. அவன் வந்து ஒரு பலவீனம் மாறிப்பான். அதை நினைக்கவும் அதை பேசவும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு such a wonderful person of God, ஒரு man of God, ஆண்டவர் வந்து அந்த இட்டர்னல் கவர்னன்ட்டை அவன் மூலமா செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். Still Jesus was called as the son of David, but still as a human being. As a human being, he had his own weaknesses. அந்த வீக்னஸ்ல அவன் வந்து அதாவது மொத்தத்துல விழுந்து போகல, பட் he was able to come up. அவன் வந்து திரும்ப வர முடிஞ்சது. இருந்தாலும் கூட அது வந்து இதுக்கு மேல அவனுக்கு வந்து ஒரு சரிவான ஒரு காரியம். அவனுடைய பீக் டைம் முடிஞ்சிட்டு இப்ப வந்து அவனுடைய அந்த கோயிங் டுவர்ட்ஸ் அந்த எண்ட் அகெயின். இட்ஸ் நாட் a நெகட்டிவ் ஃபால். தேவனாலே வந்த ஒரு சாபம் போல இல்ல தேவனாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. அதாவது சவுல பார்க்கும்போது அவன் வந்து அந்த ஆடு மாடுகளை வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டுடுன்னு சொல்லும்போது அதை வச்சிட்டு இருந்தான். அப்ப ஆண்டவர் வந்து ஃபைனலா சொல்லிட்டாரு, நான் வந்து இவனை புறக்கணிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஹவ் டினைட் ஹிம், ஐ ஹவ் எக்ஸ்பெல்ட் ஹிம், அவனை வந்து முற்றிலுமா புறக்கணிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் தாவீதின் இடத்துல அதை சொல்லல, ஆண்டவர் கடைசி வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு வேதனையான ஒரு காரியம். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, எப்பேற்பட்ட பரிசுத்தமானா இருக்கலாம், எப்பேற்பட்ட தேவ மனுஷனா இருக்கலாம், தேவனுக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்க்கும்போது இந்த தேவனுக்காக அநேக காரியங்களை செய்தவன் இந்த தாவீது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒருவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்டவனுக்கும் கூட அவனுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனமும் ஒரு ஃபால், ஒரு வீழ்ச்சியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால nobody on this earth is exempted from fall. We don't need to fall, but we are liable to fall. நம்ம வந்து விடுவதற்கு ஏதுவானவர்களாய் நம்ம இருக்கிறோம். வாட்ச்மேன் நீ அதுதான் சொல்லுவாரு, நீ பிலீவர் ஆயிட்ட, நீ கிறிஸ்டியன் ஆயிட்ட, எல்லாம் ஆயிட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நீ வந்து கொஞ்ச நாள் நீ வந்து என்ன செய்யற, பழைய பாவத்தெல்லாம் செய்யாதபடிக்கு அப்படியே இருக்கிற. திடீர்னு ஒரு நாள் உன்னை வந்து ஒரு பாவத்தை செய்துட்டவனா, ஒரு தவற செய்துட்டவனா உன்னை நீ பாக்குற அப்படின்னு சொன்னா, டோன்ட் கெட் பசல். அதாவது ஒரு ஆச்சரியமா நீ உன்னையே நீ பார்க்காத, இது எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, that proves that you are a man living in the flesh. அதாவது ஒரு மாம்சத்துல வாழுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்பதற்கு அது ஆதாரம். அதனால தேவனும் தூதர்களும் தான் பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனா மனுஷன் வந்து he is liable to fall. As long as we live in this flesh, in this body, we are liable to fall. அதனால அந்த பாவம் செய்கிறது வீழ்ச்சி, இதை குறித்து நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல நம்ம வந்து அவ்வளவுதான் நம்ம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஏசாயா நினைச்சான், ஐயோ நானே அதமானேன், ஐ ஆம் டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, still God has the grace and the mercies and he has a way to touch us and cleanse us. அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளா இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி, நம்ம என்ன பாவத்தை செய்தோமோ அதிலிருந்து நம்ம திரும்ப மீண்டும் எழுந்து விடுதலை அடைந்து நம்ம வந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அதை செய்ய வைக்க தேவனாலே முடியும். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. சில நேரத்துல மக்கள் வந்து
ரெண்டு பல விதங்கள்ல செயல்படுறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே இனிமேல் நம்மால இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியாது, ஆகையினால சரி நம்ம இதே செஞ்சுட்டு இருப்போம், கடவுள் கிருபை உள்ளவர், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா நரகத்துக்கு அனுப்புறதுனா அனுப்பிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிவ் அப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா பாவத்துக்கு கிவ் இன் பண்றாங்க. ஆனா நம்ம அதை ரெண்டுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம விழுந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த விழுந்தோம் அப்படின்ற அறிவு நமக்குள்ள வந்த உடனே நம்ம எழுந்து நம்ம நிற்க நம்மால முடியும். அது ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனால நம்ம எழுந்து நிற்க முடியும். டிபெண்டிங் ஆன் த ஃபால். ஒருவேளை அது நாள் எடுக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம வந்து ரொம்ப 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 முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்துல கதறி அழுது, இல்ல அந்த கொச்சையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சேவத்துல முட்டிட்டு நான் அழுது, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை கூட சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல சில பர்டிகுலர் பாவங்கள்ல அது இருக்கும். பட் ஸ்டில் there is hope. ஆண்டவர் வந்து கட்டாயம் நமக்கு அந்த விடுதலையை தருவார். ஏன்னா அதுக்குரிய எல்லா ப்ரொவிஷனையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து, வேதம், இயேசுவனுடைய ரத்தம், பரிசுத்த ஆவியானவர். இந்த 4 காரியங்களும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இன்னைக்கும் வந்து அந்த ஃபுல் பவர்ல ரெடியா இருக்கிறாங்க. ஜீசஸ், blood of Jesus, word of God, அப்புறம் அந்த anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சத்தியத்தை நமக்கு போதித்து விடுதலை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால இதுல நம்ம வந்து இந்த தாவீதனுடைய இந்த ஒரு வீழ்ச்சியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இட்ஸ் நாட் லைக் சால்ஸ், இட் இஸ் நாட் லைக் ஜூடாஸ் காரியத், பட் அட் த சேம் டைம் there was something he had to deal with within himself, and he had to deal with in his life, and he had to face God also. In the incident illada இன்னொரு இன்சிடென்ட்ல he had to face God. தேவனை அவன் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தான். இப்ப இந்த 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தினுடைய parallel first chroniclesல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, interestingly we find out that 2 Samuel chapter 11 verses 2 through chapter 12 verse 25 is missing in First Chronicles. In short, the தாவீதுனுடைய இந்த fall and restoration, இந்த story வந்து கம்ப்ளீட்டா it is absent in First Chronicles. We don't know ஏன் அதை பரிசுத்த ஆவியானவர் அந்த பாபிலோன்ல இருந்து திரும்ப வந்த அந்த மக்களுக்கு வந்து இதை ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. தட்ஸ் ஹிஸ் ஓன் விஸ்டம். அவருடைய சொந்த ஞானத்துல எல்லா காரியத்தையும் அவர் தேவன் நம்மிடத்துல சொல்ல மாட்டார். அது வந்து ஐ லைக் திஸ் பார்ட் வித் காட். தேவன் வந்து நம்ம வந்து எல்லா சத்தியத்தையும் நம்ம அறிந்திருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனா அந்த 32 வருஷம் கழிச்சு இன்னும் கூட ஆண்டவர் எனக்கு சொல்லித்தராத காரியங்கள்னு சொல்லிட்டு இருக்கு. ப்ராபப்ளி அடுத்த வருஷம் சொல்லி தரலாம், இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு சொல்லி தரலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு இந்த அப்ராப்ரியேட் டைம், இந்த டைம் தட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி he will let me know. ஏன்னு சொன்னா நம்முடைய ஞானத்தை பெருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது, ஆண்டவருடைய திட்டம் கிடையாது, பிளான் கிடையாது. God's plan என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து we should know him more and more, and we should have the fellowship and the communion with him by the knowledge. நம்ம வருகிற knowledge வந்து நம்ம ஆண்டவரோட அந்த கம்யூனியன், அந்த ஐக்கியத்துல இருக்கிறதுக்காக அவருக்குள்ளே நம்ம அதிகமாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுன்றதுக்காக தேவன் வந்து என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால நம்முடைய அறிவு மட்டும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னா then probably God can teach us so much in our lives each and every day. ஆண்டவர் வந்து அதை செய்கிறது இல்லை. ஆகையினால எந்தெந்த நேரத்துல எதை நமக்கு சொல்லணுமோ அதை சொல்றார். நான் இதை அப்சர்வ் பண்ணுவேன். ஃபால்ஸ் கன்வர்ஷன் இருக்கு, கன்வர்ஷன் ஸ்டோரியை நீங்க படிங்க. அதுக்கப்புறம் அவன் 2 இடத்துல அவனுடைய சாட்சியை சொல்லுவான். அந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய சாட்சி இதெல்லாம் அந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றும் வந்து it has its own uniqueness. அப்படியே நடந்தது எல்லாத்தையும் வந்து ரிப்பீட் பண்ணல அவன் எல்லா இடத்துலயும். முதல்ல அந்த கன்வர்ஷன் ஸ்டோரிய அப்படியே அந்த டாப் டு பாட்டம் A to Z வந்து அதை கம்ப்ளீட்டா அப்படியே அவன் வந்து ரிப்பீட் பண்ணல. எந்தெந்த இடத்துல எதை எடுத்து சொல்லணுமோ
அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அவன் வந்து பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ ஒரு மனுஷன் தேவ ஞானத்தினால, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்தினால எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது ஞானத்தின் வார்த்தையே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இஃப் he gives us the wisdom to know what to speak, what not to speak, and when to speak, certainly God's wisdom is more than that. ஆகையினால எதுக்கு ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ்ல அத ஆண்டவர் சொல்லல அப்படின்னு சொன்னா, அவருடைய விஸ்டம்ல அது வந்து பாவம் அந்த ஜனங்களுக்கு இப்பதான் 70 வருஷம் சிறையிருப்புல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இத பற்றி நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து விட்டு வந்திருப்பார். ஆகையினால இட்ஸ் ஆல் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா, டேவிட்ஸ் adultery குறித்து நம்ம பார்க்கிறோம். Actually, Ammonites war did not end in chapter 10, and it actually ended in 2 Samuel chapter 12 verses from 26 until 31. 2 சாமுவேல் 12:26 இருந்து 31 இந்த வசனங்கள் வரைக்கும் தான் என்ன செய்து, அப்பதான் அந்த பகுதியில தான் இந்த Ammonite war வந்து it comes to an absolute end. ஒருவேளை இந்த இதுக்கு முன்னாடி அந்த யோவாப் வந்துட்டது, அது வந்து ஒருவேளை ரெய்னி சீசனா இருந்திருக்கலாம். அதனால அப்ப வார வந்து பிரேக் பண்ணிட்டு அவங்க போயிட்டு திரும்ப என்ன செய்வாங்க, அந்த அதாவது வாருக்கு போறதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, அந்த சீசன்ல அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரும் போவாங்க. லைக் they will have some kind of understanding to have ceasefire, அந்த மாதிரி காரியங்களை வந்து அவங்க செய்வாங்க. அதனால ஜோவாப் returned in chapter 10 verse 14 was not the end of the war, as Syrians regrouped and came again for war. It seems there was some sort of continuation of this war against Ammon also. We have the story of David and Bathsheba in between the war. இந்த அம்மோனுடைய வார் ஆரம்பிக்குது, முடியுது, இதுக்கு நடுவுல இந்த தாவீது பத்சேபாளுடைய அந்த ஸ்டோரி வந்து இருக்கு. அப்ப அந்த வார் வந்து இந்த தாவீதனுடைய கதைக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது மேத்யூ ஹென்ரி என்ன அப்சர்வ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, he observes the occasion of David's sin. What led to it? என்ன, ஏன், எதனால அவன் அந்த பாவத்தை செய்தான் அப்படின்னு சொன்னா, அந்த முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க, முதல் 2 வசனத்தை முடிச்சிடுவோம். அதோட மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் அது போதும், இந்த ஒரு வசனம் தான் போதும், ஒரு வசனம் போதும். அப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. அது வந்து இட் வாஸ் த டைம் when kings go out to battle. யுத்தத்துக்கு ராஜாக்கள் போகக்கூடிய ஒரு காலம். So that means a king must take his armor and he must lead the battle. அந்த யுத்தத்தை அவன் வந்து என்ன செய்யணும், அந்த யுத்தத்தை நடத்துகிறவனாய் அவன் வந்து காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா அவன் வந்து he failed in his responsibility. So neglect of his business. என்னத்துக்காக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான், who is he, what should he do, in what time, எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இருக்குது, அதை அவன் செய்யாத போயிட்டான். So he tarried at Jerusalem. When we are out of the way of our duty, we are in temptation. அநேக நேரத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை, கடமைகளை, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை வந்து அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டும். ஒரு நாள்ல செய்யலாம் என்ன, இந்த ஒரு காரியத்தை செய்யலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் இருந்துருவேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணிருக்கிறேன், ஏன் கொஞ்ச நாள் நான் வந்து இதெல்லாம் செய்யாம இப்ப இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் இருக்கலாம். ஆனா வந்து it won't be pleasing.
அது மட்டும் இல்ல, இட் won't be good for my spiritual life also. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது வந்து பிரயோஜனம் உதவுகிறதா இருக்காது. rather it will harm my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதா இருக்கும். அதனாலதான் நம்முடைய அழைப்பு, வாட் இஸ் அவர் கால், அந்த காலை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு கூட நம்ம செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் செகண்ட், லவ் ஆஃப் லீஷர். ரொம்ப சாயங்காலத்துல போயிட்டு மொட்டை மாடியில போயிட்டு, நம்ம இந்தியன்ஸுக்கு we can understand that, மொட்டை மாடியில போயிட்டு அவர் வந்து அப்படி உலாவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாருக்கு போகல. அது மட்டும் இல்ல, அவர் அந்த இடத்துல அவர் ரொம்ப லீஷரா அவர் இருக்கிறார். அப்ப ஐடல்னஸ் gives great advantage to the tempter. ஏன்னு சொன்னா நம்ம எதுவும் செய்யல, நம்ம சும்மா அப்படியே இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது, அதுவும் நம்ம தமிழ்ல மற்ற லாங்குவேஜ் எல்லாம் சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல, தமிழ்ல சொல்லுவோம், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, இல்ல சும்மா இருக்கிறேன். அந்த சும்மா அது வந்து அது பிசாசுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடிய நேரம். நம்ம அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, ஐடில் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மை. நம்ம எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுல வந்து ஐயோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரி இவ்வளவு பெரிய வாரம் முடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம், அதனால அப்படி கொஞ்சம் உட்காந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், போர் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காடுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரம் தான் வந்து பிசாசு வந்து நம்மை வந்து சோதித்து நம்மை அழுத்துகிற ஒரு நேரமா இருக்கும். சில நேரத்துல நம்ம வந்து நமக்கு நாமே ஒரு சுய பரிதாபத்தை வச்சுக்குவோம். அதாவது உண்மையா நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னா we can take rest, but we cannot have kind of leisure life. அத வந்து அப்படி கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி இருப்புமே செய்யறதுக்கு தான் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, யோவாப் தான் போயிருக்கிறான்ல, வருஷம் தான் நான் யுத்தத்துக்கு போறேன், இந்த ஒரு வருஷம் போகலன்னா என்ன, இவ்வளவு பெரிய விக்டரிய வந்து அவனே கொண்டு வந்துட்டான், அதனால அவனே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இருந்துட்டான். பட் ஆண்டவருடைய பார்வையிலேயே அவனுக்கும் அது வந்து பிரயோஜனம், அதாவது ஒரு யூஸ்லெஸ் டைமா இல்லைன்னு சொன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் டைமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, வாண்டரிங் ஐ. He had not, like Job, made a covenant with his eyes, or at this time he had forgotten it. அவன் வந்து அதாவது யாராவது ஒரு வசனத்தை படிச்சிடுவோம். யோபு 31:1 ரொம்ப அழகான ஒரு வசனம், அருமையான வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? இந்த இடத்துல யோபு சொல்றான், I have made a covenant with my eyes, how then could I gaze at a virgin? அதாவது அவன் சொல்ற சூழ்நிலை நமக்கு தெரியும். அவன் ஒய்ஃப் வந்து நீ கர்ஸ் பண்ணிட்டு நீ வந்து செத்து போ, ஒருவேளை ப்ராபப்ளி அவ வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுவோம்னு நினைச்சிட்டு அது அப்படி சொன்னாலோ என்ன சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் இவன் சொல்றான், மனைவி வந்து அப்படி அவனை வந்து அவ்வளவு கேவலமா பேசிட்ட ஒரு நிலைமையிலையும் செத்து போ அப்படின்னு சொன்ன ஒரு நிலைமையிலும் அவன் சொல்றான், நான் வந்து என்ன செய்தேன், என்னுடைய கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணினேன். மனைவியோட பண்ண உடன்படிக்கை இல்ல. அதுபடிக்கு யோபு வந்து அவன் வந்து அந்த பரிசுத்தத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா அவன் இருக்கக்கூடியவன். ஏன்னு சொன்னா அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, they will have party, they will have a get together. அந்த கெட் டுகெதர் முடிஞ்ச உடனே யோபு என்ன செய்வானா, மனசுல சொல்லிக்குவானா, என்ன செய்வான், ஒருவேளை பாவம் செய்ததுன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஒருவேளை இவங்க தங்களுடைய உள்ளத்துல தேவனை தூஷித்திருப்பாங்களோ, ஏன்னா குடிச்சு வெறிச்சு இருக்கும்போது வந்து வாய்க்கு வந்ததை பேசி உள்ளத்துல கண்டதை நினைச்சு தேவனை தூஷித்திருப்பாங்களோ, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு perhaps my children would have cursed God. அதுக்காக அவங்க செஞ்சிருந்தாலும் செய்யலனாலும் ஒரு பிரிகாஷனரி ஒரு 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 டிஃபால்ட் சாக்ரிஃபைஸ் செய்வோம். அப்ப பிள்ளைங்களுக்கே அப்படி செஞ்சவன் தனக்கு என்ன பண்ணிருக்கான்னா
அவன் மனைவியோட செஞ்ச உடன்படிக்கை மட்டும் இல்ல, அவன் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டானா. இந்த கண்ணு நான் என்னுடைய கண்ணோட ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனைவியை தவிர மீதி யாரையும் என்னுடைய மனைவியினுடைய ஸ்தானத்துல வச்சு நானு பார்க்க மாட்டேன், நான் உடன்படிக்கை பண்ணினேன். அப்படி உடன்படிக்கை பண்ணின நானு எப்படி நான் இன்னொரு கன்னிகையின் மேல நான் நினைவாய் இருக்க முடியும், நான் எப்படி பார்க்க முடியும்? ஆனா தாவீது ஒருவேளை இந்த உடன்படிக்கை செய்தானோ இல்லையோ தெரியாது. அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல அவன் மறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். So neglect of our business or our call and love of leisure and wandering eye, இது நம்மை பாவத்துக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்கள்னு பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை வாண்டரிங் ஐ என்னும் போது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் லுக்கிங் அட் அதர் பர்சன் ஆர் த பர்சன் ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ். நம்ம இன்றைக்கு எத்தனை காரியங்கள் ஒருவேளை இன்டர்நெட்ல இல்ல மற்ற காரியங்கள்ல நம்ம போகிற வருகிற இடங்கள்ல ஹவு மெனி திங்ஸ், எத்தனை காரியங்கள்ல நம்ம பார்த்து நம்ம தேவனை விட்டு தூர போகக்கூடிய காரியங்கள்ல நம்ம ஈடுபடுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அதனால இந்த நேரத்துல ஒருவேளை டைம் ஆனதுனால நம்ம இதோட நம்ம முடிச்சிடுவோம். இந்த நோட்ஸ் நீங்க எடுத்துட்டு போயிட்டு மீதி இருக்கக்கூடியதை நீங்க ஜஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது it will be easier for us to just go through the other things. Probably இந்த 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல we may spend 2 to 3 weeks, 3 days. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரொம்ப அவசியமான 2 சாப்டர்ஸ். அதனால இந்த சாப்டர்ஸ் நீங்க படிங்க, படிச்சு ஜஸ்ட் மெடிடேட் சம்திங். நம்ம திரும்ப இதுல இருந்து மற்ற காரியங்களை பார்க்க நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஃப்ரெண்டாகட்டும் எனிமியாகட்டும் அந்த கைண்ட்னஸ் ரிட்டர்ன் பண்ணணும், அந்த தேங்க்ஃபுல்னஸ் டேவிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 10வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி பார்த்தோம், அந்த எனிமி கம்பேக் பற்றி நம்ம பார்த்தோம், அவனுடைய ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம பார்க்கிறோம், ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பார்த்தோம். அவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணோம், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பிசாசை அப்ரோச் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். தென் கம்மிங் டு டேவிட்ஸ் லைஃப், அவனுடைய வாழ்க்கையில இருந்த 3 காரியங்கள். ஒண்ணு தன்னுடைய அந்த அழைப்புல அசதியா இருந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த கால், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கால்ல அந்த எந்த டைம்ல என்னத்தை செய்யணுமோ அந்தந்த நேரத்துல அதை செய்யாதபடிக்கு அவன் இருந்தபடினால ஆண்டவர், அதாவது யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல அவன் யுத்தத்துக்கு போகாதபடினால பாவத்துல விழுந்தான்னு பார்க்கிறோம். அவன் லீஷர் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த எனிபடி கேன் லைக் இட், ஆனா கூட அது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தது வாண்டரிங் ஐ, அந்த அன்னெசரி திங்ஸ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்துல ஒருவேளை அவன் நினைவுல வச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அந்த டெம்டேஷன் கோஸ் பியாண்ட் கண்ட்ரோல், அதனால அவனால அது செய்ய முடியாத போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனால நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு செலவழிக்கிற நேரம், நம்ம இங்க போகணும்னா அங்க போகணும், கர்த்தருடைய ஆலய காரியங்களுக்கு போகணும்னா கர்த்தருடைய ஆலய காரியங்களுக்கு போகணும். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷ நிமித்தமா ஒருத்தர் மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னா அந்த நேரத்துல அதுக்காக ஜெபிக்கணும். அதை செய்யாதபடிக்கு இன்னைக்கு ஒரு நாள் செய்யலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நம்ம போகலனா என்ன அப்படின்னு இருந்தா ஒருவேளை அது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ஒரு பெரிய டேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால இந்த காரியங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அலர்ட்னஸ் நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கொடுக்க முடியாத ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். யாராவது ஒருத்தர் இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நன்றி ராஜா, உடைய பிரசனத்திற்காக ராஜா ஆண்டவரே, சுவாமி அப்பா தகப்பனே, ராஜா ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தரோடு பேசி இடைப்பட்டு ராஜா விளக்கி காண்பித்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்துவது தகப்பனே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே நாங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்ட சில காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி அப்பா நாங்கள் அப்பா நிலைத்திருக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி இதோ கர்த்தாவே ராஜா நாங்கள் பார்த்தது போல கர்த்தாவே ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா கர்த்தாவே ராஜா நாங்கள் அப்பா எல்லாருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி நன்மை செய்ய கர்த்தாவே ராஜா நாங்கள் மறவாது கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே சுவாமி விசேஷமான தகப்பனே ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே ராஜா எத்தனையோ பேர் கர்த்தாவே ராஜா நாங்கள் நன்மைகளை ராஜா பெற்றுக்கொண்ட தகப்பனே ஆண்டவரே விசேஷமான தகப்பனே அறியாத ஆண்டவரே எத்தனையோ எங்களுடைய நண்பர்கள் கர்த்தாவே எங்களுடைய உறவினர்கள் ராஜா ஆண்டவரே அவங்களுக்கு கூட தகப்பனே ஆண்டவரே எங்களா அப்பா நாங்க அப்பா ராஜா ஆண்டவரே சுவாமி உம்மிடத்துல இருந்து கர்த்தாவே ராஜா தயவு பெற்றிருப்பதனால ராஜா கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி அப்பா அவர்களையும் கூட கர்த்தாவே ராஜா ஆண்டவரே அந்த மெர்சியை கர்த்தாவே ஆண்டவரே அவங்களுக்கு செய்வதை நினைத்து ஆண்டவரே சுவாமி அவருக்கு பதில் நன்மை செய்ய தகப்பனே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்படியாய் ராஜா ஆண்டவரே சுவாமி இந்த ஸ்பிரிச்சுவல் வார்த்தைல ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் கேட்டது போல எதிரி தகப்பனே ஆண்டவரே சுவாமி எவனை விழுங்கலாம் என்று கர்த்தாவே ராஜா அவனை தேடி தெரிகிற கர்த்தாவே ஆண்டவரே கடைசி நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறபடினால ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா நாங்கள் கவனமாய் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி அப்பா ராஜா நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி இதோ கர்த்தாவே ராஜா அநேக பாவங்கள் தகப்பனே அநேக காரியங்கள் ராஜா ஒருமித்து தகப்பனே ஆண்டவரே மறுபடியும் கர்த்தாவே ராஜா இதோ நாங்கள் முடிந்து போயிட்டு நினைத்துக் கொண்டிருந்த பாவங்கள் அப்பா எங்களுக்கு திரும்ப கர்த்தாவே பிடிக்க தொடர்கையில ராஜாங்களே நாங்கள் கர்த்தாவே கவனத்தோடு விழிப்போடு இருந்து கர்த்தாவே ராஜா நாங்கள் ஜெபிக்க கர்த்தருக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இதோ நாங்கள் பார்த்தது போல கர்த்தர் தகப்பனே ஆண்டவரே தங்கள் பார்வைக்கு நலமானதை கர்த்தாவே நீங்க செய்யுங்க ராஜா. ஆண்டவரே நாங்க எங்க சைடுல இருந்து எல்லா காரியங்களும் ராஜா ஆண்டவரே நாங்க என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யறோம் தகப்பனே. ஆனாலும் கர்த்தர் தகப்பனே உம்முடைய பார்வைக்கு ராஜா எது நலமானது கர்த்தர் அதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ராஜா ஆண்டவரே சுவாமி கர்த்தர் தகப்பனே ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே வெற்றி கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே உடைய இதயத்துக்கு ஏற்ற தாவீது தகப்பனே ஆண்டவரே ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி அப்பா நீங்க கவனட்ட கர்த்தாவே ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா கிறிஸ்துவை குறித்து அந்த கவனட்ட கர்த்தாவே நீங்க ஏற்படுத்தின அந்த தாவீதுக்கு ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே ஹல்லேலூயா ஒரு வீழ்ச்சி இருக்கும் என்றால் தகப்பனே ஆண்டவரே நாங்க ஏமாத்த ராஜா ஆண்டவரே நாங்க ஏமாத்திரம் தகப்பனே. அதனால ராஜா ஆண்டவரே சுவாமி எங்களை அப்பா உடைய சமூகத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே ஏதோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல ராஜா ஆண்டவரே ஒரு லீஷர் என்று ஒரு தாய் ஒன்றுமே இல்லை தகப்பனே ஆண்டவரே எந்த ஒரு நேரத்திலும் நாங்க ஐடலா இருக்கவே முடியாது ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா கர்த்தாவதோ நாங்க பாஸ்ட் விக்டரியில கர்த்தாவே ஆண்டவரே நாங்க நினைத்துக் கொண்டு ராஜா ஆண்டவரே அப்பா நாங்க ராஜா ஹல்லேலூயா நாங்கள் எப்போதும் போல என்று கர்த்தாவே நாங்கள் இருக்க முடியாது தகப்பனே ராஜா. இதோ நாங்கள் தகப்பனே யுத்தத்துல ராஜா நாங்க ஆக்டிவா நாங்க வாங்கல இல்லைன்னா கர்த்தாவே ராஜா நாங்க விழுந்து போவோம் தகப்பனே. நாங்க விழுந்து போவோம் ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா நாங்கள் கர்த்தாவே இதோ இந்த நாளில கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்ட தகப்பனே ஆண்டவரே சுவாமி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த கர்த்தருக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி 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 ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே எல்லாவற்றும் கர்த்தாவே ராஜா ஒரு காலம் உண்டு என்று கர்த்தாவே ராஜா வாசிக்கிறபடி ராஜா ஆண்டவரே சுவாமி இதோ யுத்தத்தின் காலத்துல ராஜா ஆண்டவரே சாத்தான் கர்த்தாவே எங்களை சூழ்ந்து நின்று நெருக்குகிற கர்த்தாவே இந்த காலங்களில் ராஜா ஹல்லேலூயா நாங்கள் யுத்தத்துல உங்களாய் செயல்பட கர்த்தருக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிற கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.